So hey guys and welcome back to Travel Spot Tamil. So இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் பார்த்தா ஹெல்மெட்ல எப்படி GoPro செட் பண்றேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம். அண்ட் அது மட்டும் இல்ல லாஸ்டாவே அந்த இன்ட்ரோ பேசியிருந்தேன். ஸோ ஏதோ ஃபைல் டெலிட் பண்ணும்போது அந்த ஃபைலையும் சேர்த்து நான் டெலிட் பண்ணிட்டேன். அதனால தான் திருப்பி உட்காந்து இப்போ இன்ட்ரோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஹெல்மெட் செட்டப் வீடியோ வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரோ வீடியோ ஹெல்மெட் செட்டப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காண்டி தான் உட்காந்து நைட்டு 12 மணியும் கூட பார்க்காம உட்காந்துட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தோம். அண்ட் என்ன ஹெல்மெட்டில் போட போகிறோம் பார்த்தா ஸ்டட்ஸில் போட போகிறதில்ல. நம்ம பழைய ஹெல்மெட் ஒரு ஆஃப் ரோட் ஹெல்மெட் மாதிரி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்து GoPro மாட்ட போகிறதில்ல. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஆக்சர் வெனாமஸ் கிரீன் போய் மதுரையில் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அந்த ஹெல்மெட்டில் தான் பார்த்தீங்கன்னா GoPro வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வெறும் சின் மவுண்ட் மட்டும் தான் பண்ண போகிறோம். எனக்கு வேறு எந்த ஆங்கிளோட மவுண்ட்டும் எனக்கு பிடிக்காது. சின் மவுண்ட் தான் அந்த பைக்கையும் அந்த வியூ அப்படி கவர் பண்ணும். ஸோ மவுண்ட் மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா. மித்த மவுண்ட்லாம் அந்த அளவுக்கு ஐடியா இல்லை. ஐடியா இருந்தால் ஃபியூச்சரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மித்த மவுண்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த ஒரு மவுண்ட் தான் எம்சியில் அது இதுன்னு கொஞ்சம் வேலைப்பாடாக இருக்கும். பேசிட்டு இருக்க இந்த லொகேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட லொகேஷனை காட்டுறேன் பாருங்க. எப்படி இருக்கு இந்த லொகேஷன்? Like a bird on a tree, I'm just sitting here. I got time. இன்னைக்கு தான் இந்த ஹெல்மெட் வாங்கினோம். இப்போ வாங்கி முதல் நாளைக்கு அந்த குளத்தை பார்த்தீங்களா. ஸோ நம்மளோட பழைய ஹெல்மெட். ஸோ அது கேப் ஓடுது, இது என்னோடது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம GoPro மவுண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறதுங்கிறத பார்க்க போகிறோம். அது ஒன்றும் பெரிய வேலைலாம் இல்லை. லைட்டாக நம்ம செல்லட்டோப் எடுக்கிறோம், செல்லட்டோப்பை சுற்றி ஒட்டிக்கிறோம். இது என்ன காரணம்னா என்ன காரணம் டாக்கும் நீ தானே ஒட்டினேன். இது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எம்சியில் இது படும்போது அங்கங்கே தெரிக்கும்ல. ஸோ அந்த தெரிச்சு திட்டா ஒட்டாமல் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் செல்லட்டோப் படிச்சு வச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் வரைக்கும் தான் நம்ம 3M ஸ்டிக்கரை மவுண்ட் பண்ண போகிறோம். எங்கே இது? திஸ் ஒன் இது வந்து இப்படி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்சியில் ஃபர்ஸ்ட் இதில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுவோம். எங்கே இந்த கேப்? ஸோ இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எம்சில் ஃபில் பண்ணிடுவோம். ஃபில் பண்ணிட்டு ஸோ இங்கே லைட்டாக சொரன்னு இருந்தால் தான் அந்த எம்சில் நல்லா பிடிக்கும். அதனால லைட்டாக இந்த இடம் எப்படி மூடி தான் இருக்க போகுது எப்பயுமே. ஆமாம், அது யாரும் கடையில் வாங்க போனால் 10 ரூபாய்க்குலாம் வாங்காதீங்க. சும்மா ஆனால் கொஞ்சோண்டு கொடுங்கன்னு கிழிச்சு வேணா வாங்கிக்கோங்க, அதுவே கரெக்டாக இருக்கும். எம்சில் போட்டு ஃபுல்லாக லாக் பண்ணிடுவோம். ஸோ நம்ம GoPro கூட வந்து பார்த்தீங்கன்னா எங்கது இந்த GoPro கூட வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஹோல் எதுவுமே இருக்காது. ஸோ நல்லா இருக்கு குவாலிட்டி. ஸோ நம்ம ரெண்டாவது ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கணும். பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹோல் இருக்குது. இந்த ஹோலில் பார்த்தீங்கன்னா எம்சில் போயிடுச்சுன்னா லைட்டாக திட்டு மாதிரி வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வந்து ஜே மவுண்ட்டு வேறு எந்த மவுண்ட்டு போட்டாலும் கரெக்டாக லாக் ஆகாது. ஸோ அந்த ஒரு ரீசன்னால இருக்கட்டும். சரி GoProவோடதே ஃபிக்ஸ் பண்ணிடலான்னு இருந்துச்சு. நிறைய ஐடியா யோசித்தேன் முன்னாடி. ஸோ அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு. சரி வேண்டாம் கழிச்சு இப்படியே பண்ணிக்கலாம் அப்படின்னு புதுசாக ஒரு ஐடியா யோசிச்சிருக்காங்க. அந்த ஐடியா சக்ஸஸ் ஆகலாம். அட்டியை மட்டும் கேளுங்க. இப்போ எது மணி எத்தனை பாருங்களேன். ஓ ஃபோக்கஸ் ஆகலையா? ஃபோக்கஸ் ஆகலை. மேரா ஃபோன் எங்க? சரி 12-14 ஆச்சு. நைட்டு உட்காந்து மாட்டிகிட்டு இருக்கோம். இதை எடுத்தோன்னா உள்ள 2 இருக்குது. அண்ணன் வாங்கும் கடையில் கொடுக்கும்போதே சொன்னார் 2ஐயும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. நிறைய யோசிச்சோம். இப்போ இந்த ஐடியா ஃபெயிலியர். இதை மட்டும் யோசிச்சுட்டு இதில் அப்படியே ஜே மவுண்ட் போட்டு என்ன பண்ணுறது. இது உள்ள ஒட்டாது போலயே. இது சும்மா வச்சு விட்றா. சரி சும்மா அந்த ஓட்டை அடைக்கிறதுக்காண்டி வச்சு விட. அடுத்து நம்ம ஒட்டி அமுக்கி பிடிச்சிக்கலாம். பிளான் படி போயிட்டு இருக்கா. ஸ்க்ரூ டிரைவர் வச்சு குத்தி 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 முகமன்னா ரத்தம். ஏன்னா நம்ம ஐட்டம் ரொம்ப காஸ்ட்லி பத்தியா. எக்ஸ்ட்ரா வரது வெட்டிக்கலாம்ல. அது சைடில் வெட்டி விட்டுரும். கோப்பம் அதுக்கு தான் டேப் ஓட்டிவிட்டுரும். வெட்டி விட்டு ஓட்டிவிட்டுரும். இவ்வளோ போதுமா இன்னும் இதுக்குண்ணா? இல்லை வச்சு பாரு பிடிச்சிருக்கேன். சென்டராக இருக்கா? அந்த அந்த கோடு நம்ம ஹெல்மெட் கோடு இந்த கோடு கரெக்டாக இருக்கு. அந்த எங்கெங்கே கேப் இருக்குது பாரு, அந்த கேப் இருக்கிறதெல்லாம் சைடில் பூசி விடு. ஒரு ப்ரெஸ் விடு. கொடுத்துட்டு இப்போ வந்து சைடில் அமுக்கி டக்குன்னு எடுத்துரு. இன்னும் ஒட்டிக்கிண்டா எடுத்துரு. திட்டு பேல இப்போ சைடில் கொஞ்சம் இது கொடு. சைடில் எக்ஸ்ட்ரா தான் கொஞ்சம் கொடுக்கணும். இந்த மூல காரணம் கொடுத்துட்டு அதுக்கடுத்து நான் இந்த இதை பிச்சிருவோம். இதை சிவப்பு கலர் பிச்சு விட்டு ஒட்டி விட்டுருவோம். ஒட்டி விட்டு தேவையானது சைடில் அமிக்கி ஈவனாக ஒரே இதாக வச்சுப்போம். ரைட்ண்ணா? இதை வந்து ஈவனாக ஃப்ளாட்டாக வச்சுப்போம்.
டேப் உள்ள தானே நிற்கிது. பிரிட்ஜ் ஏட்டிக்குள்ளே தான் இருக்குது. இது எவ்வளோ நேரம் அப்படியே இருக்கும்? இது கொஞ்ச நேரத்தில் போச்சு மூடிடுறா, அப்போ ஒட்டிருந்தாது. அப்போ டேப் உரிச்சிட்டு இந்த இது போதுமா உனக்கு? போதும், கரெக்டாக வருதா? ஒரு தடவை வச்சு பார்த்துக்க. கரெக்டாக சைடில் சாட்டையாக வருதுடா. சாட்டையாக வராது. இப்போ டேப்பை உரிச்சு விட்டு மிச்சம் எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் உள்ளே திணிச்சு விட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டி விட்ருவோம். ரைட்டா? ஓகே, டேப்பை உரி. நான் பிடிச்சிக்கிறேன். பிடிச்சி பிடிச்சி நான் இருக்கேன். மேலே இப்படி வைக்கணுமா இப்படி வைக்கணுமா? எப்படினாலும் வைக்கலாமா? நான் எப்படினாலும் வச்சுக்க. உரிச்சிரு. எப்போ? செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குல்ல? ம். குவாலிட்டியாண்ணா? இந்த குவாலிட்டி இதில் இல்லைடா. அவன் மொத்தம் வாங்கணும்ல 1000 ரூபாயில். அவ்வளோ குவாலிட்டி இல்லை. ஸோ இப்போ ஒட்ட போகிறோம். கரெக்டாக வச்சு ஒட்டிடு. அந்த சென்டர் பாயிண்ட் பார்த்துக்க, இல்லைனா ஃபுட்டேஜ் கோண்டலாக இருக்கும் நம்ம வீடியோ எடுக்கும்போது. கரெக்டாக அந்த சென்டரு இந்த சென்டர். இந்த மாதிரி வேலையை நீ பார்த்துட்டுனா நான் கேமரா பிடிச்சிப்பேன். அது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி தான் நான் உடனே விட்ருக்கேன். கரெக்டாக இருக்கா? பார்த்துக்கா, சுற்றி சுற்றி அடுத்து ப்ரெஸ் பண்ணிக்க. அந்த கோடு இப்படி பார்க்க உனக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுதுல்ல? ஏன்டா எல்லாமே என் தலையிலே கிட்டுற? அது பெரிய பிரச்சனையாக இருக்கும் பார்த்தியா? பாரு, இதுதானே கோடு. கரெக்டாக இருக்குல்ல? அந்த கோடுக்கு இந்த கோடுக்கு தானே அளவு எடுத்தோம். இந்த கோடு அந்த கோடு கணக்கு எடுக்கும்போது கரெக்டாக இருக்கு. அழுத்திட்டா? அழுத்திரு சீசே. அவ்வளோதான். உடச்சிடாத ஹெல்மெட்டை. இன்னைக்கு தான் வாங்கணும். இப்போ எக்ஸஸாக இருக்காத வெட்டி விடு. இப்போ உடனே வெட்டி விடு, இல்லைனா காஞ்சிச்சுன்னா இதாயிரும். வெட்டி விட்டா தான் நீட்டாக இருக்கும். வெட்டி விட்டா தான் நீட்டாக இருக்கும், இல்லைன்னா மொந்தையாக இருக்கும். மிச்சம் ஒட்டிகிட்டு இருக்கும்ல, வெட்டுறதுல மிச்சம் இருக்கிறத அப்படி மேலே ஏற்றி விட்ருவோம். எவ்வளோ நேரம் தான்டா இப்போ எம்சியில் விட்ட நேரம் ஆகும்? 2 hours ஆச்சு விட்டுறலாம். ஒயிட்டு சிமெண்ட் எடுத்துகிட்டு வந்தோன்னு வச்சுக்கேன், அப்படி போட்டு பூசி விட்டுருலாம். அங்கே சித்தாலே வர சொல்லவா? கொத்தனாட்ட கொடுத்து கரெக்டாக முடிச்சு கொடுத்துருப்பாரு. இது இப்போ கூட இது பண்ணோன்னா இந்த இது ஆடுது. லைட்டாக ஒட்டி விட்றா. டெஸ்டரில் வச்சு ரெடி பண்ணு. இந்த இதுதான் நான் கேட்குறேன். ஆனால் அது அதுவே நல்லா தான் ஒட்டி இருக்கு. நாம அப்படி சொல்லடா. அட மாநில பதறே, இங்கே பாரு இருக்கா? இதுக்கு ஒரு லேயர் ஜாயின் பண்ணுங்கிறேன். அப்படி வரீங்க நீங்க, புரிகிறதா? அதாவது இப்போ பிடிச்சிட்டான், பயம் பிடிச்சிட்டான். அவ்வளோதான். இப்போ நீ டக்குன்னு பண்ணேன்னு வச்சுக்க, அடுத்து செலட்டை பொரிச்சிடலாம். வேலை ஈஸியாக செலட்டை பொரிச்சிக்கலாம், பயப்படாத. அதே மாதிரி ஸ்மூலாக கார்னரையும் ஃபுல்லாடா. அங்கே வர்ற திட்டே தெரியக்கூடாதா? ஒரு ப்ரொஃபஷனலாக தெரியணுங்கிறியா? அந்த வெள்ளையே தெரியக்கூடாது. அப்படியே 4 வரைக்கும் ஆகிட்டோம். இது மேலே லைட்டாக ஒரு சின்ன வெயிட் மட்டும் வச்சுட்டு அப்படியே விட்டுரு போகிறோம். ஏன்னா அதுக்குள்ளேயே ஃபுல்லாகவே செட் ஆயிரும் அந்த ஃபேன் காற்றுக்கு. ஸோ கைஸ், ஒரு வழியாக ஹெல்மெட் செட்டப் கம்ப்ளீட் ஆயாச்சு. ஸோ லைட்டாக கொஞ்சம் நேரம் காயட்டும். காஞ்சோன்னே இந்த செல்லட்டை ஃபுல்லாகவே உரிச்சிடலாம். ஸோ அதே மாதிரி இது ஒட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதோட வைசரை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுங்க. இருக்கு பாருங்கள், இதோட வைசர். 1 hour கழிச்சு செல்லட்டை மட்டும் உரிச்சு விட்டு மித்த வேலையை பார்த்துப்போம். ஸோ கைஸ், பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் செட்டப் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 hours பக்கம் நாங்கள் காய விட்டோம். நைட்டு இது ஒட்டி ஈரம் அதெல்லாம் போய் நைட்டு ஒரு 12 hours ஆச்சு. 12.5 hours ஆச்சு. அப்புறம் மதியம் எடுத்து அடுத்து ஒரு 450 kilometers ரைட் பண்ணிட்டேன். அண்ட் அதோட ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. ஸோ ஃபினிஷிங் நல்லா தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஒன்றும் அசிங்கமாக தெரில. ஸோ மற்றபடி கேமரா கழட்டி வச்சு ஓட்டினாவோ அந்த மாதிரி பார்த்தாவே ஏதோ பெருசாலாம் அசிங்கமாக தெரியல. ரொம்ப மொந்தையாலாம் வைக்கல, சும்மா மைல்டாக ஒரு லேயர் மட்டும் தான் வச்சுருக்கோம். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணாலும் சும்மா ஒரு சின்னதாக ஒரு இது சொல்லிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டேப் அடிச்சிட்டோம். இந்த ஒற்றை இடத்த தவிர மற்ற எல்லா இடத்துலையும் டேப் அடிச்சிட்டோம். டேப் அடிச்சு அந்த இடத்துல மட்டும் எம்சியில் குமிச்சிட்டு அடுத்து அதை லைட்டாக ஷேப் பண்ணிட்டு இதை வச்சு அந்த 3M ஸ்டிக்கர் இருக்கும் அதை ரிமூவ் பண்ணி இதை வச்சு அமுக்கி ஸோ ஸ்க்ரூ டிரைவர் வச்சு அப்படியே ரோல் பண்ணி ஸோ அதோட ஃபினிஷிங் கொண்டு வந்துட்டோம். ஸோ அதான் சிம்பிளான வேலை. ஸோ மித்த வேலை எம்சியில் ஒட்டி அதை கழட்டி 3M ஸ்டிக்கர் அது கொஞ்சம் நிறைய வேலையாக இருந்துச்சு. இது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு இந்த ஒரு ஸ்டெப்பு. அண்ட் அது மட்டும் இல்லை, ஸோ இதில் எப்படி கோப்ரோ செட்டப் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ செட்டப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஜே மவுண்ட் ஒன்று வேணும். ஸோ ஒரு ஜே மவுண்ட் ஒன்று வேணும். அடுத்து ஒரு ஸ்க்ரூ. இது ரெண்டுமே நமக்கு போதுமானது. வேற எந்த எக்ஸ்ட்ரா மவுண்ட் எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த மவுண்ட்லேயே பார்த்தோன்னா பக்காவாக நிற்கிது. அண்ட் வியூவும் பார்த்தா வேற லெவலில் இருக்குது. அண்ட் லாஸ்ட்டாக கோப்ரோ. ஸோ இது பார்த்தீங்கன்னா உலான்சி கேஸில் போட்டு வச்சிருக்கேன். ஸோ என்கிட்ட வந்து மைக் அடாப்டர் அது எதுவுமே இல்லை. ஸோ நான் சும்மா இதில் ரெக்கார்ட் பண்ணிட்டு மைக் எக்ஸ்ட்ரா ஒரு மைக் போட்டு அதில் வந்து வாய்ஸ் ஓவர் மாதிரி பண்ணி அதில் தான் பண்ணிட்டு இருக்கேன். அது என்னன்னு தெரியல, திடீர்னு அந்த மைக் வந்து திடீர்னு 2 நாள் வேலை செய்யல, திருப்பி உட்காந்து வாய்ஸ் ஓவர் தான் பண்ணிட்டு இருந்தேன்.
ஓகே ஃபைன். விரைவில் நம்ம வந்து மைக் அடாப்டர் வாங்கிடலாம். ஸோ அதுக்கானது. நான் இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன்னு. ஸோ நீங்கள் வந்து இது எப்பயுமே இப்படி தான் மாட்டி வச்சிருப்பீங்க. மாட்டி பண்ணும்போது மட்டும் இந்த கவரை யூஸ் கழட்டிட்டு விளாக் பண்ணுங்க. விளாக் பண்ணி முடிச்சிட்டீங்க, அப்படி ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி இந்த கவரை போட்டுங்க. ஏன்னா சின்ன கல் எது அடிச்சாலும் இந்த கேமரா வேஸ்ட்டாக போயிடும். ஸோ பி கேர்ஃபுல். ஸோ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ண நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தெரியுதா, ஃபர்ஸ்ட்டு இந்த ஜே மவுண்ட்டை வந்து கீழே ஸ்லைட் பண்ணிடணும். ஸோ இப்படி வச்சு இது ஓப்பனர் இருக்கும், இதில் வச்சு இப்படி ஸ்லைட் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஸ்லைட் ஆகி முடிஞ்சா. நான் அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கேமரா கரெக்டாக இந்த ஹோல்டில் வச்சு லாக் பண்ணணும். லாக் பண்ணிட்டு ஸ்க்ரூ பண்ணா முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கடுத்து என்ன பண்ணுறேன், எந்த ஆங்கிள் உங்கள் பைக்குக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ என் பைக்குக்கு பார்த்தா கரெக்டாக இதை லாஸ்ட்டாக டில் பண்ணிட்டு டைட் பண்ணிட்டீங்க. இந்த ஆங்கிள் தான் எனக்கு சூப்பராக இருக்குது. ஸோ தெரியுதா? ஸோ இது இப்படி தான் இருக்குது பார்க்கும்போது. நல்லா இருக்குல்ல? இது கேமரா கழட்டி பார்த்துருவோம். ஸோ வெயிட் இருக்காங்க கேட்டால் ஃபர்ஸ்ட் டைம் அந்த போடும்போது மட்டும் ஒரு 15 நிமிஷம் வெயிட் இருந்துச்சு. அடுத்து போக போக அதுவே பழகிடுச்சுல. ஸோ அதுவே பழகிடுச்சு. ஸோ ஹெல்மெட் செட்டப். ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இது ரொம்ப ஈஸியா இருக்கு இந்த ஸ்டெப்பு. ஸோ அடுத்து மைக் அடாப்டர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் மைக் அடாப்டர் வந்து நான் தனியாக வீடியோ போடுறேன். ஸோ மைக் அடாப்டர் இதில் வந்து ஸோ இந்த இருக்கு பாருங்க, இந்த போர்ட் வழியா ஜாயின் ஆயிரும். இதுல இருந்து ஒரு மைக் வரும், லேவியோ மைக் எடுத்து அப்படியே எடுத்து இந்த இடத்துக்கிட்ட, ஐ மீன் இந்த சின்ன இந்த ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்துக்கிட்ட கரெக்டாக வச்சுக்கிட்டா ஸோ வாய்ஸ் பக்காவா இருக்கும். வாய்ஸ் பேசும்போது அடுத்து ரியலா பேசுற மாதிரி இருக்கும், வாய்ஸ் ஓவர்லாம் கொடுக்காம. அவ்வளோதான், எல்லாமே சொல்லிட்டேன்ல. எதுவும் சொல்லனா மறக்காம கீழே வந்து கமெண்ட்ல கேட்டுருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நம்புறோம். பிடிச்சிருந்துச்சா மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லிருங்க. அண்ட் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான vlogல சந்திப்போம். Until then signing off from Amar. Bye bye. எப்படி இருக்குன்னு பார்க்க வேணாமா? ஸோ அடுத்து இந்த வியூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க.